இதுல வந்துட்டு முற்றுகையிடுறதுக்கு நீ யாரு? வங்காள விரிகுடால பூந்து நீ வந்துட்டு முற்றுகையிடுவ அப்படின்னோம்னா இந்தியா ஒத்துக்குமா? நீ விலகிக்க, நான் திறந்து விடுறேன் அப்படின்றான் ஈரான். விலகிக்க வேண்டியதானே நீ? ஆனா அவ வசூல் பண்ணக்கூடாது நீ எப்படி சொல்ற? இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட $74, $75 இருந்துட்டு கச்சா விலை வந்துட்டு இன்னைக்கு 120 வரைக்கும். அவன் இருக்கான். அதுக்கு எதிரில் நீங்க பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள். உனக்கு எங்க என்னடா இடம் இருக்குது? நீ யார்? நீ வந்துட்டு கோடு போடுற. வாங்கின 38 நாள் போர், நீ அவனை அடிச்ச, அவனை அடிச்சான். புரியுதா? உன்னுடைய போர்ல அவன் சாவல, ஆனா நீ நல்லா காயப்பட்டிருக்க. பதில் சொல்ல முடிஞ்சதா? எந்த நாடாவது ஈரான் செஞ்ச தப்புன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானா இப்போ? ஒண்ணுமே இல்லைன்ற. ஆனா அவனுடைய கட்டுப்பாட்டு கிட்ட இருந்து உன்னால ஹார்மூஸை மீட்க முடியல இன்ன வரைக்கும். ஒரு சின்ன லெவல் ஆஃப் எக்கானமி, இன்டர்னல் எக்கானமி கொலாப்ஸ் ஆயிட்டு தான் வருது இப்பவே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோட அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் நினைக்கிறார். வணக்கம் தொடர். வணக்கம். உலக அளவில் எல்லோரும் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று இந்த ஹார்மூஸை எப்படி கப்பல்கள் எல்லாம் கடந்து வருது, எவ்வளவு பாதுகாப்போட வரப்போறாங்க, அமெரிக்காவுடைய ஒத்துழைப்போட கப்பல்கள் எல்லாம் பாதுகாப்பாக வெளியேற்றப்படும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னு சொல்ற இந்த கதையுடைய பின்னணி என்னது? இது வந்துட்டு அமெரிக்கா என்ன பேர் சொல்லணும்னா ப்ராஜெக்ட் ஸ்லேவரி. we try to enforce ப்ராஜெக்ட் ஸ்லேவரி. ஸ்லேவரி அப்படின்னா என்னன்னா, அந்த இடம் பேர் வளைகுடா பேர் வந்துட்டு பெர்சியன் வளைகுடா. சரி. அந்த வளைவுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் ஒமான் வளைகுடா. இதுல வந்துட்டு முற்றுகையிடுறதுக்கு நீ யாரு? வங்காள விரிகுடால பூந்து நீ வந்துட்டு முற்றுகையிடுவ அப்படின்னோம்னா இந்தியா ஒத்துக்குமா? அரபியன் அந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய வளைகுடா பகுதி, அந்த பகுதியில பாகிஸ்தான் ஒத்துக்குமா? பேருதவின்றாரு ட்ரம்ப். பேருதவின்றாரு. நான் நிக்கிறது பேருதவி, மாட்டிட்டு இருக்கவங்களை காப்பாத்தி வர்றேன்ற. இல்ல, யாரு மாட்டிக்கிட்டு இருக்கிறா, யாரு இது பண்றா? நீ விலகிக்க, நான் திறந்து விடுறேன் அப்படின்றான் ஈரான். விலகிக்க வேண்டியதானே நீ? ஆனா அவ வசூல் பண்ணக்கூடாது நீ எப்படி சொல்ற? உன் நாட்டுக்கிட்ட பொருள் வாங்கலாம் அப்படின்றதுக்காக எல்லா நாட்டின் மீதும் வந்துட்டு டேரிஃப் போட்டல. அப்ப யாராவது வந்து அந்த டேரிஃப் நீக்கணும் உங்ககிட்ட சொன்னாங்களா? உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்களா? உன்னுடைய பொருளாதாரத்துக்காக நீ டேரிஃபை உயர்த்துற அப்படின்னு வரும்போது அவன் பொருளாதாரத்தை நிமித்தறதுக்கும் அவன் நாட்டை வாழ்விக்கிறதுக்கும் அவன் வந்துட்டு ஏன் போடக்கூடாது? நீ இவ்வளவு நேரம் இப்போ வசூல் பண்ணிட்டு தான் இருக்கிறான். கப்பலுக்கு 18 கோடி. யாரு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறது? யாருமே சொல்ல. வந்தா போதுன்றாங்க பாதுகாப்பா. அப்ப நீ யாரு இதுல நடுவுல வர? இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட $74, $75 இருந்துட்டு கச்சா விலை வந்துட்டு இன்னைக்கு 120 வரைக்கும் வந்துச்சு. யாராவது அதுக்காக அழுதாங்களா? இல்ல, அப்படி வர காசுல வந்துட்டு நீ ஒரு பெனிஃபிஷியரி, உனக்கு ஒரு ஸ்டேக் இருக்குது. அரேபியன் ஆயில உனக்கு ஒரு ஸ்டேக் இருக்குது. எல்லாமே பெட்ரோ டாலர் தான். இந்த டாலர் வர்த்தகத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த வர்த்தகத்தை வந்துட்டு எண்ணெய் வர்த்தகத்தை டாலர்ல தான் பண்ணணும். இதுல யாராவது கேள்வி கேட்டாங்க? அவனை நீ யார் அவனை கேள்வி கேட்கறது? சொல்லுங்க. தப்பு இல்லை அது. அவனுடைய பாத்தியதைப்பட்ட சி அப்படின்றது, டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்றது என்னது? அவனுடைய கரையில இருந்துட்டு 14 நாட்டிக்கல் மைல்ஸ். 14 நாட்டிக்கல் மைல்ஸ்னா எவ்வளவு வருது? 22 கிலோமீட்டர் வருது. 1.8 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 நாட்டிக்கல் மைல். அவன் இருக்கான். அதுக்கு எதிரில் நீங்க பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள். உனக்கு எங்க என்னடா இடம் இருக்குது? நீ யார்? நீ வந்துட்டு கோடு போடுற. அதனாலதான் சொல்றேன், இது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இல்ல, ப்ராஜெக்ட் ஸ்லேவரி. அமெரிக்கா எப்படிதான் உல்டாவா தான் பேர் வைப்பான். இங்கேயும் அதை வச்சுட்டு இருக்காங்க. என்ன உன்னால என்ன பண்ண முடியல? வாங்கின 38 நாள் போர், நீ அவனை அடிச்ச, அவனை அடிச்சான். புரியுதா? உன்னுடைய போர்ல அவன் சாவல, ஆனா நீ நல்லா காயப்பட்டிருக்கிற. அதை மட்டும் நீ மறுக்கவே முடியாது. நான் சொல்லுவாங்களே, இஸ் லிக்கிங் இஸ் வூண்ட் அப்படின்ற மாதிரி. நான் இங்க 2 சண்டை போட்டுக்கிச்சுன்னா அங்கங்க இதை வச்சுன்னா போயிட்டு நான் நக்குங்க அதுங்க. அதனால ஊண்டு அந்த மாதிரி ஒரு நிலை தான் நீ இருக்கிற. யுவர் லிக்கிங் யுவர் வூண்ட்ஸ். காசு இல்ல, அப்ரூவ் பண்ணணும் காங்கிரஸ்னா நம்ம ஒன்னு இந்திய தேசிய அந்த நாட்டுடைய நாடாளுமன்றம் அப்ரூவ் பண்ணணும். தரமாட்டேங்கிறான். ஏன்னா என்னத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க போட்டுற? அங்க என்ன உனக்கு இல்ல சொல்லு. அதே நேரத்துல வளைகுடா நாடுகள் என்ன சொல்லிட்டான், நீ வெளியேறினா போதும், உன்னை வச்சுதான் எனக்கு எல்லா டேமேஜ் ஆகி போச்சு, வெளியேற அப்படின்ட்டான். ஐக்கிய அரபு குடியரசு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வெளியேறிட்டான். உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? எனக்கு வேணாம், நான் பாத்துக்கிறேன் தனிப்பட்ட முறையில, என் பொருளாதாரத்தை நான் பாத்துக்கிறேன், உன்னோட நான் நிக்கிறேன், நான் யாரோட நிக்கிறேன் அப்படின்ட்டான். அவன் தன்னை காப்பாத்திக்கிறான். அப்ப இதெல்லாம் உன்னோட பெரிய டொனால்டு ட்ரம்ப் நீ பெரிய புடிங்கின்றிய, அதுக்குன்னா வந்துட்டு இதெல்லாம் உனக்கு ஒரு மூக்கறுப்பு தானே? எங்க இருந்து நீ உட்காந்துட்டு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இன்ன வரைக்கும் மிரட்டிட்டு இருக்கிற? கிட்டத்தட்ட நீயும் ஒரு 4 வாரமா மிரட்டிட்டு இருக்கிற, எதையும் செய்யல. அப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, நீ வந்துட்டு நியூக்ளியர் கேரண்டியை கேட்கிற. தர முடியாதுன்றான். தர முடியாது, நியூக்ளியர் கேரண்டியை தர முடியாது. ஏன்னா அது என்னுடைய பாதுகாப்புக்கு உட்பட்ட எனது இறைமை அப்படின்ட்டான்.
இல்ல, என்னுடைய எதிரிக்க கையில வெப்பன் இருக்கவே கூடாதுன்றா தெளிவா இருக்கு. அப்ப நீ எதிரியா Stand. அப்ப நீ எனக்கு எதிரியா நண்பனா? நீ இவ்வளவு பெரிய அறுவாடு வச்சுட்டு இருக்கிற, இவ்வளவு கத்திய வச்சுட்டு இருக்கிற, கையில கையெறி குண்டு வச்சுட்டு இருக்கிற, ஆளெல்லாம் நிக்க வச்சிருக்கிற, நான் மட்டும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறோமா நிராயுதபாணியா? பஞ்சாயத்துக்கு வரும்போது நீ யாரும் அறுவாள் எடுத்துட்டு வரக்கூடாது, யாரும் எடுத்துட்டு வரக்கூடாது. நீ மட்டும் இந்தாண்ட ஒண்ணு சொல்லி வச்சுட்டு இருக்கிற, கையில ஒண்ணு வச்சுட்டு இருக்கிற. அதான் அவன் சொல்றான், அது ஏன் பாடு, ஏன் பாதுகாப்பு அப்படின்றான். அதனால பதில் சொல்ல முடியுதா? எந்த நாடாவது ஈரான் செஞ்ச தப்புன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானா? இப்போ முன்னாடிதான் சொல்லிட்டு இருந்தான் ஈரான் மீறுறாங்கன்ட்டு. இப்ப சொல்றானே எவனாவது? ஏன் கொடுத்துட்டு இருக்கிற மிசைல் எல்லாம் வந்துட்டு சீனாது, வடகொரியாது நல்லா வெடிக்குது, துல்லியமா தாக்குது. என்ன பண்ணுவீங்க? உன்னுடைய ஆதிக்கத்தினுடைய ஆணி வேற அசைச்சிட்டானா இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ வந்துட்டு அவனை நான் அழிச்சிட்டேன், ஒண்ணுமே இல்லைன்ற. ஆனா அவனுடைய கட்டுப்பாட்டு கிட்ட இருந்து உன்னால ஹார்மூஸை மீட்க முடியல இன்ன வரைக்கும். ஸோ இப்போ எப்படி நீ வித்ட்ரா பண்ணுவ? அவன் ஒத்துக்கவே போறதில்ல. மறுபடியும் நீ போருக்கு போனோம். இப்போ அவன் நல்லா எக்யூப் ஆயிட்டான். ஏன் அப்படின்னம்னா, ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் வடகொரியாவுக்கும் ஏன் இந்தியாவுக்கும் எல்லா நாடுகளுக்குமே வளைகுடா யுத்தத்துல வந்துட்டு நீ வீக்கன் ஆகிற அப்படின்னோம்னா அவங்களுக்கு ஜாலி. ஏன்னா டாலர் வீக்கன் ஆகுது. அவன் ஒன்றும் தங்களுடைய நாட்டு கரன்சியில வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றான். சவுதி அரேபியா துடிக்கிறான் தன்னுடைய நாட்டு கரன்சியிலே பண்ணிக்கிறதுக்கு. நீ என்ன ருப்பில நீ கொடுக்க போற கூடு? இப்ப பல லட்சக்கணக்கான டன்ஸ் பாஸ்மதி அரிசி தேங்கி கிடக்குது. நீ பிளாக்கெட் எடுத்து பாரு, அவ்வளவு ஈரானுக்கு போறது. இங்க இருக்கிற விவசாயி கஷ்டப்படுறான். மோடிக்கு ஒண்ணும் இல்லை, அவர் வெளிநாட்டு அது பேர் என்னது காளான்களை வாங்கி சாப்பிட்டுட்டு அவரு இருக்கிறவரு. ஆனா ஈரான்ல இருக்கிறவன் சோறு சாப்பிட்றவன், இங்க இருக்கிறவன் நெல்லை விளைவிக்கிறவன். புரியுதில்ல? உன்னால எவனுக்குமே பலன் கிடையாது. முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள், ஒரு மாசம் இந்த போர் இப்படியே இழுத்துட்டு போனேன் அப்படின்னோம்னா ஒன்னே ஒன்று சொல்லுவான், நீ இந்த இடத்த விட்டு வெளியேறு. யார் சொல்லுவான்? வளைகுடா நாடுகள் எல்லாம் சொல்லுவான். எனக்கு வந்துட்டு ஈரான் பிரச்சனை இல்லை. ஈரான் என்ன சொன்னேன்? அவனோட நீ நிற்கிறியா, நான் தாக்குவேன். ஆமா, எஸ். அவனுடைய ஆளுங்க இருக்கிறான்னா அந்த இடம் வந்துட்டு எனக்கு மிலிட்டரி டார்கெட். அவன்லாம் வந்துட்டு அவனுடைய தூதரக அலுவலகத்தை கூட்டிட்டு ஒரு ஹோட்டல் என்னன்னா அந்த ஹோட்டல் எனக்கு லெஜிட்டிமேட் டார்கெட் குண்டு போடுவேன் அப்படின்ட்டான். மிசைல் அடிப்பேன், ட்ரோன்ஸ் அடிக்கும். ஆமா, ஃபுல்லா உனக்கு நான் வந்து விருது வைப்பேன் அப்படின்ட்டான். இந்த பாலிடிக்ஸ்ல வந்துட்டு இவங்க எதிர்பாராதது ஒண்ணு என்னன்னா, ரிவர்சல் ஹஸ் காஸ்ட் பை எ ஸ்ட்ரெங்த். போர் வந்துட்டு இப்படி மாறுறதுக்கு காரணம் வந்துட்டு ஈரான் உருவாக்கி மேம்படுத்தி இருக்கக்கூடிய அவனுடைய பலம். இன்னும் கொரம் ஷாகர் அப்படின்ற மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அட்மாஸ்பியர் விட்டு வெளில விட்டு மறுபடியும் உள்ள வரும். அது என்ன பண்ணுங்க? அவன் படு வேகமா போவோம். சரியோ, உள்ள விட்டு வெளியே வருது. ஆமா, அதான் 1 மணி நேரத்துக்கு 25,000 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும். அதெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் பண்ண முடியாது. அடிச்சு விட்டான்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒன்று காலி. ஒன்னாலையும் பொழந்து விட்டு டீப் பெனிட்ரேட்டிங் பாம்ஸ் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கும் கீழே வந்துட்டு எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கான். ஸோ இப்போ ஈரான் மகளுக்கு ஒரு ப்ரைடு வந்துருச்சு. நம்ம வந்துட்டு அமெரிக்காவுடைய அடிச்சு மூக்க வச்சிட்டோம் பாரு. அவனுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அங்கங்க ரத்தம் ஊத்துது, ஆனா பரவாயில்ல, நம்ம மூக்க வச்சிட்டோம் பாரு, தண்ணீர் பாடுறா டே அப்படின்ட்டான். ஸோ அந்த அளவுக்கு முடிச்சுட்டான். அதனால அந்த மக்கள் அவனோட நிக்கிறான். அங்க ப்ரொட்டஸ்டும் கிடையாது, ஒரு பொடலங்காயும் கிடையாது. பார்த்துடலாண்டா இதுக்கு மேல அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுல வந்து ஒரு புது ஈக்குவேஷனை உருவாக்குறான் ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும். புரியுதா? பிரிக்ஸ்னு ஒன்று உருவாக்கி டாலர் எக்கானமியை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பாருங்க, டாலர் எக்கானமி டப்பா டான்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? இப்போ ஈரான் கிட்ட இருக்கிறது 12% ஆயில் ரிசர்வ். அவனுடைய சபஹார் போரை டெவலப் பண்றது வந்துட்டு தடுத்துட்டு அமெரிக்கா. அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நேராக வரப்போகுது, எல்லா நாடுகளுக்கும் வரப்போகுது, எண்ணெய் வரப்போகுது, எரிவாயு வரப்போகுது, இங்கிருந்து எல்லாம் போக போகுது. அங்கிருந்து உலர் பொருட்கள் இதெல்லாம் இங்க வரப்போகுது, பேரிச்சி உட்பட உலர் பொருட்கள் இங்க இருந்து பாஸ்மதி ரைஸ் உட்பட எல்லாம் போக போகுது. பச்சை மிளகா போகணும் சார், இங்க இருந்து வாசி மார்க்கெட் வந்துட்டு பச்சை மிளகா போகணும், நல்ல பச்சை மிளகா போகணும். அவனுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது. இன்னும் ஒரு உணவு என்ன, நான் சாதாரணமா கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன்னா நான் எவனும் கிடையாது இந்த உலகத்துல. அப்ப எல்லாம் அனுப்பணும், மசாலா பொருள் அனுப்பணும், உணவு அனுப்பணும், சீரியல்ஸ் அனுப்பணும், எண்ணெய் அனுப்பணும், எவ்வளவோ விஷயம் இருக்குது. பொருளாதாரம் வந்துட்டு நான் ஒரு வலிமையான பொருளாதாரம் அப்படின்னு ஆகிறதுக்கு முன்னாடி அவனோட அடிப்படை தேவைகள் எவ்வளவு இருக்குதுக்குலாம் நீ என்ன பண்ண போற? ஸோ இவ்வளவுத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். சும்மா வந்துட்டு ஈரான் நீ அப்படி பயப்படணும், நீ அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துரு, அடிமை சாசனம் அப்படின்னோம்னா நான் தயாரா இல்லைன்ட்டா. இல்ல உள்ளபடியே ஈரான் இவ்வளவு துணிச்சலாக நிற்பதுக்கு என்ன காரணம்? மறுபடியும் பலர் கேட்கறது, இவ்வளவு துணிச்சலா நிக்கிறாங்களே. அடிச்சுட்டேன் நான், அவ்வளவுதான். நீ என்ன அடிச்ச, நான் உன்னை அடிச்சிட்டேன். பட் எதுவா இருந்தாலும் எதிர நிக்கிறது அமெரிக்கா. பேரிழப்பு ஒரு பூகம்பமே ஏற்படுத்துவாங்கன்ற. அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஏற்படுத்தி பாரு. நானும் ஏற்படுத்துறேன்னா அங்கே பாரு. எனக்கு ஒரு மச்சான் இருக்கிறான்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவன் வந்து அடிப்பான். இல்ல தொடர் சாதாரண பாமர மக்கள் சொல்றாங்க, ஈரானை தகர்த்து பூமிக்குள்ள அனுப்பிட முடியுமே ட்ரம்ப் நினைச்சா. என்ன கிழிச்சுங்க 38 நாள்ல? அதான கேள்வி. என்ன கிழிச்சுங்க? அடிச்சான்ல திருப்பி. எப்படி வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீனத்தை, காசா பகுதியை வந்துட்டு ரபுல் ஆக்கினானோ அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஒரு பகுதியை வந்துட்டு அடின்னு மிசைலை போட்டு அடிச்சு ரபுல் ஆக்கிட்டானா இல்லையா ஈரான்? அதனால தானே நீங்க பண்ணீங்க. நீங்க நிறுத்துறவனா? நீங்க
ஆளு சாவறானே நிறுத்துறவனா நீங்க? 78,000 பேரை கொண்டு இருக்கிறீங்கல்ல நீங்க காசால, நிறுத்துனீங்களா நீங்க? அப்ப இந்த உலகத்துக்கு நீ எங்க போயிட்டு நீ காது குத்துவ? உலகத்துக்கு தெரியல நீ யாருன்ட்டு. அவன் அடிக்கிற அடி அந்த மாதிரியான அடி. என்கிட்ட விஷயம் இல்லை, என்கிட்ட துட்டு இல்லை, என்கிட்ட வீரம் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்றான். அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ இந்த களத்தை விட்டு அமெரிக்கா மரியாதையோட வெளியேறணும். முடியல, சாவறான். அதனால தான் இந்த பிளாக்கேடு, வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்லேவரி, அதை அவங்க உடைச்சே தருவாங்க. நாங்க தான் மீட்பர், கப்பல்களை காப்பாற்றுகிறோம், மருத்துவ உதவிகள் செய்கிறோம், உணவுகளை கொடுக்கிறோம், மீட்டு வந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்ற இந்த மீட்பர் மாதிரி ட்ரம்ப் போட்ட வேடம் என்பது ஆமா கபட நாடகம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒரே ஒரு நிறைவான கேள்வி கூட, நம்ம மக்கள் கேட்கறது இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் என்ன ஆகும் அடுத்துன்னு கேக்குறாங்க. அது என்ன அந்த செக்? அந்த இடத்துல இப்ப நிறைய இப்போ இந்த போர் நடக்காத இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாத இருக்குது. சரி, எல்லாம் ஓரளவுக்கு வெளில வருது, இந்தியாவுக்கும் வெளில வருது. எல்லாம் ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தி அவனுடைய கண்டெய்னர்ஸ் வந்துட்டு கூப்பிட்டுக்கிறான். அதே வழியில் தான் வந்துடுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. வளைகுடா நாடுகளில் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிட்டு வருது. அது உற்பத்தியில மந்தம் இருக்குன்றீங்களா, உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்களா? உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. எல்லாத்தையும் அணைக்கணும், சரி, மறுபடியும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். கட்டமைப்பெல்லாம் தாக்கப்பட்டிருக்குது. ஸோ எல்லாம் பண்ணணும். எல்லாம் சரியா வரணும்னா ஒரு 6 மாசம் நிரந்தரமா போர் நிறுத்தத்தை கொண்டாந்தலை தவிர இதை மறுபடியும் வடிக்கு கொண்டு வர முடியாது. இப்ப நம்ம பயப்பட வேண்டாம் இல்லையா? இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. 4 பேருக்கு இருக்கிறது நமக்கு. பூரி இருந்ததுன்னா அவனும் சாப்பிடலாம், நீயும் சாப்பிடலாம். இங்க என்ன அப்படின்னம்னா எண்ணெய் காய வைக்கிறது எரிபொருள் இல்லை. இப்போதான் அதான் பிரச்சனை. அப்புறம் பசி எடுக்குது அப்படின்னம்னா அவனுக்கிட்ட இருக்குது, மாவெல்லாம் பசி வச்சிருக்கிறான், எல்லாம் இருக்குது, எண்ணெய் எல்லாம் இருக்குது. காய வைக்கிறதுக்கு எரிபொருள் இல்லை, என்ன பண்றது? இதுதான் விஷயம். ஒரு ஹோட்டல் வரைக்கும் நீங்க மூடி இருக்கிறாங்க. எஸ், சின்ன சின்ன ஹோட்டல்கள்லாம் மூடப்பட்டிருக்குது. எவனும் விறகு போட்டு எரிக்கிற அளவுக்கு இல்லை. அது ஆயிடுச்சு 3,500 ரூபாய் ஆயிப்போச்சு ஒரு டன்னு. இதுல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு சின்ன லெவல் ஆஃப் எக்கானமி, இன்டர்னல் எக்கானமி கொலாப்ஸ் ஆயிட்டு தான் வருது. இப்பவே எப்படி போய் முடியும்னு பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி தொடர்ந்து. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.